ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெஹோப்போட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். கிட்னாப் பை எ மாஃபியா கிங் ராமலிங்கம் சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஜெஹோப் ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஜெஹோப்கே ஒன் ஷாட் போட்டு. ஸோ ஓகே, ஜெஹோப்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட். எப்படி இருக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் லைக் தென் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க. தென் இன்ஸ்டா ஐடி தென் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. எல்லா அபவுட்டில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நாங்கள் மிஸ் வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் ஜெஹோப்போட ஒன் ஷாட் பார்க்கலாம். மாஃபியா கிட்னாப் யூ அண்ட் ஹீ ஃபால் இன் லவ் வித் யூ பிகாஸ் அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஹோபிக்குன்னு ஒரு ஒன் ஷாட் போட்டது கிடையாதுல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஹோபியோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லெவன் சப்போர்ட்டு கொடுங்க. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஓகே மிஸ் வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் இப்போது ஒரு ஹைவே தான். இப்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் ஒரு அப்பா ஒரு பொண்ணு அப்படி தான் வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க ஊருக்கு வந்துட்டுருக்கா. ஸோ சிட்டி சைடில் படிச்சுட்டு இப்போ தான் அவங்க ஊருக்கே வரா. அவங்க அப்பா கூட வண்டியில் வந்துட்டுருக்கா ஹைவேல. இப்போ அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா அந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணை பார்க்கலாம். அப்பா ஊரில் எல்லாம் எப்படி இருக்காங்க? அம்மா பாட்டி அப்புறம் அத்தை மாமா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் கரெக்டாக டேப்லெட் எடுக்கிறீங்களா? நீங்களும் சுகரு பிபி எல்லாம் அதிகமாக இருக்குன்னு அம்மா அப்பா சொன்னாங்க. இப்போ எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கா? இல்லைன்னா பழையபடி மாம்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி உங்கள் அப்பாவை பற்றி அக்கறையாக கேட்டுட்ருக்கா. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பற்றி கேட்டுட்ருக்கா. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, சாமி நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் இருக்க, மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுக்கிறேம்மா. இப்போல்லாம் அப்பா முன்னாடி மாதிரிலாம் நான் சாப்பிட்றது இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் படிப்பு எப்படி போகுது? அப்பா நான் நினச்சதோட நல்லாவே சொல்லித்தராங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா கிடச்சாங்க. ஹாஸ்டலில் போனால் இது யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு ஸ்கூலில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டலில் நிறையாவே ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அப்புறம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடந்துச்சு. எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்துச்சு. அதெல்லாம் நாங்களே எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி இவளுக்கு பிடிக்கலன்னா அதை நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. நானும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாஸ்டல்னால் இப்படி தான் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு. அப்படியே அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்கா. அவங்க அப்பாவுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே தான் ஹைவேயில் போயிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு பிளாக் கலர் கார் அவங்கள பாஸ் பண்ணி போகுது. இப்போ அந்த பிளாக் கலர் கார்லேருந்து ஒரு பர்சன் அவங்கள தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பிளாக் கலர் கார் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். இப்போ அப்படியே திரும்பி அவங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. அவங்க ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த அப்பாவும் பொண்ணும். இப்போ அப்படியே தான் அந்த கார் அவங்கள அப்படியே இடிக்குது. இப்போ அந்த அப்பாவும் பொண்ணும் வண்டியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த கார் வேகமாக வந்து அவங்கள இடிச்சிருக்கோம். அதில் அந்த அப்பா அங்கே இருக்க ஒரு போஸ்ட் மரத்தில் இடிச்சு தலையில் அதிகமான பிளட் லாஸ் ஆகி அப்படியே ஒரு கீழே விழுந்துடுறாரு. அந்த பொண்ணை பார்க்கலாம். அந்த பொண்ணு அப்படியே ரோட்டில் சரிஞ்சுக்கிட்டே அப்படியே ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் பிளட் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பொண்ணு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறா. இப்போ அப்படியே அந்த கார்லேருந்து அந்த பர்சன்ஸ் அப்படியே எல்லோரும் இறங்கி வந்து இப்போ அப்படியே அந்த ஆளுக்கிட்ட தான் போகிறாங்க. அதாவது அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போகிறாங்க. இப்போ அப்படியே வந்து, இப்போ புரியுதா ஏன் மாஃபியா கிட்ட வச்சுக்காதன்னு சொன்னேன்னு? என்கிட்டயா விளாண்ட பாத்தியா? உன் கதை இன்னையோட்டு ஓவர். ஆனால் உன் கதை இங்கே ஓவர். உன் பொண்ணை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு அப்படியே நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு. அந்த பொண்ணு அப்படிதான் அன்கான்ஷியஸில் இருக்கா. இப்போ அந்த மாஃபியா என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாஃபியா சொன்னோன்னே அங்கே இருக்க பாடி கார்டு அப்படியே பார்க்குறாங்க. சார் மூச்சு காற்று இருக்குது, ஆனால் மேடம் அன்கான்ஷியஸில் இருக்காங்க. அப்போ வண்டியில் தூக்கி போடு, இவன் இங்கேயே கடந்து சாகட்டும் வாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறானா, அந்த பொண்ணை மட்டும் எடுத்துட்டு அந்த பொண்ணோட அப்பாவா அப்படியே அங்கேயே போட்டு வந்துட்டானுங்க. இப்போ அப்படி தான் அந்த கார், அந்த பிளாக் கலர் கார் அப்படியே போகுது. அந்த பொண்ணோட அப்பா கத்துறாரு, என் பொண்ணை விடுங்கடா அப்படின்னு அவர் கத்திட்டு அப்படியே மயங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். இப்போ அந்த ஹைவேல தான்
நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வந்துட்டாங்க. நிறைய மக்கள் வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸும் வருது. இப்ப எல்லாருமே அத பத்தி தான் ஹாட் நியூஸா போயிட்டுருக்கு. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அப்பா, அம்மா வீட்டுக்கு தெரிய வருது. அவங்கலாம் செம ஷாக் ஆயி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா டாக்டர் அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதாவது அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, அப்படியே மனசு உடைஞ்சு அவங்க ஒய்ஃப் அழுவுறாங்க. ஆனா பொண்ணு எங்கன்னு கேட்டா, பொண்ணு காணோன்றாங்க. அங்க போலீஸ் செக் பண்ணி, அங்க வெறும் இவரு மட்டும் தான் கிடைச்சாரு. அவங்க பொண்ணுலாம் இல்ல. அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிசிடி கேமரா அங்கே எங்கேயுமே அந்த ஹைவேல கிடையாது. இதெல்லாம் கேட்டோன்னே அந்த பொண்ணோட அம்மா செம்மையா கதறி கதறி அழறாங்க. பொண்ணையும் காணும், ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. அதை நினச்சி அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு கராஜ் மாதிரி இருக்கு. அங்கே நிறைய கார், பைக் அந்த மாதிரி தான் ஒரு கராஜ் தான். இப்போ அந்த கராஜுக்கு தான் அந்த பிளாக் கலர் கார் போகுது. இப்போ அப்படியே தான் அந்த மாஃபியா இறங்குறாரு. இறங்கி, டேய் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆ, புக் பண்ணியாச்சு சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். ம், ஓகே. நம்ம இப்போது சியோலுக்கு போகணும். புசான்லேருந்து சியோல். இப்போது இந்த வில்லேஜை விட்டுட்டு நம்ம சியோலுக்கு கிளம்பணும். புரியுதுல? ஆனால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது நம்ம ஒரு மாஃபியான்னு தெரியும். ஆனால் நம்ம இந்த கடத்துறது எதுவுமே தெரியக்கூடாது. புரியுதா அப்படின்னு அவரோட பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அந்த மாஃபியா. அவரோட பேர் நம்ம டேஜன் வச்சுக்கலாம். இப்போ டேஜன் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஆ ஆ ஓகே சார், அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ டேஜன், அந்த பொண்ணு எங்க? அவங்க உள்ளே இருக்காங்க சார். ம், ஓகே. அவள் கண்ணை கட்டிடுங்க. அப்புறம் அவள் ஏஞ்சானா திரும்ப அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிருங்க. அவள் மயங்கிடுவா. மறக்காமல் அவள் கண்ணை கட்டணும். அவளுக்கு இந்த இடம் ஒன்றுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சால் மாட்டிப்போம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவள் கண்ணை கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் விடுறாரு டேஜன். இப்போ அப்படியே தான் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணோட கண்ணை கட்டுறாங்க. இப்போ அப்படியே தான் அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அந்த பாடி கார்ட் அப்படியே ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறாரு. அவள் மயங்கி விழுந்துடுறா. இப்போ டேஜன் வந்து பார்க்குறாரு அந்த பொண்ணை. பார்த்து தப்பாக டச் பண்ணுறாரு. அவருக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவர் பொம்பளை பொறுக்கின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான மாஃபியா தான் அவர். இப்போ அப்படி தான் பேபி கேர்ள் அங்கே போய் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை அப்படி இப்படின்னு டச் பண்ணிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு என்ன இருந்தாலும் போய் தான் ஆகணும். அதுக்கு அந்த புள்ளைய மறைக்கணும். ஸோ அதுக்கான வேண்டிய ப்ராசஸ், அதாவது அவளை ஒரு மாதிரி மூட்டை மாதிரி கட்டி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் எப்படியோ அவங்க சியோலுக்கும் வந்துட்டாங்க. இப்போ சியோல்லேருந்து நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு மேன்ஷனுக்கு. இப்போ அப்படி போகிறாங்க உள்ள. அப்படியே டேஜன், டேய் கதவு தர அப்படின்ற மாதிரி இப்போ சொன்னோன்னே பாடி கார்டு அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் டேஜன் அவரோட ரூமில் அந்த பொண்ணை படுக்க வைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு இன்னுமே அவள் வேக்கப் ஆகலை. அவள் வேக்கப் ஆனாலும் அவள் மூஞ்சில் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுனால அவள் அப்படி தான் இன்னுமே அவள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் தான் இருக்கா. இப்போ டேஜன் என்ன பண்ணுறாருனா அப்படியே டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அப்படியே தான் அந்த டாக்டரை கூப்பிட்றாரு. அந்த டாக்டர் மாஃபியாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ மாஃபியாவுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் நிறைய கை நிறைய காசு நிறைய வாங்கிப்பார். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாஃபியாவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த டாக்டரை கூப்பிடுறாரு. இப்போ அந்த டாக்டர் வராரு. அந்த பொண்ணை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. செக் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றும் கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, ஆக்சிடெண்ட் ஆயிருக்குல்ல, அதனால் இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு அந்த டாக்டர் நிறைய எழுதி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே தான் டேஜனும் அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்க்கலான்னு வராரு. அந்த பொண்ணு இனிமே ஒரு மாதிரி படுத்திருக்கா. இப்போ அப்படியே டேஜன் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே தான் அந்த பெட்டு மேலே அப்படியே ஏறுறாரு. அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டே அப்படியே தப்பாக டச் பண்ணுறாரு. டேஜனுக்கு கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. அவர் சரியான அந்த பொம்பளை பொறுக்கினே சொல்லலாம். இந்த கேர்ள்ஸ்னாலே அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுவார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு வரும்போது டக்குன்னு இப்போ டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. ஓ ஷட், எந்த டேஷ் அது, என்னடா அப்படின்னு இப்போ அப்படியே ரூம்லேருந்து கேட்குறாரு. இப்போ அப்படி தான் பாடி கார்ட்லாம், சார் யாரோ வந்திருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தான் அந்த பாடி கார்டு சொன்னோடனே யாரா இருக்கும் அப்படின்னு டேஜன் இப்போ அப்படியே செக் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் டோர் ஓப்பன் பண்ணி யாரா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி டேஜன் கேட்குறாரு. தெரியல சார், உங்கள் பேரை கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டு சொன்னோடனே டேஜன் வராரு. வந்து பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அப்படியே தான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இப்போ டேஜன் வரதே பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்போ கண்ணில் கண்ணாடி போட்டிருக்காரு, அதாவது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே மாசா கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு, நான் மாமா எப்படி இருக்க
அப்படின்னு இப்போ அந்த பர்சன் கேட்குறாரு. இப்போ டேஜன் பார்க்குறாரு. யார் இது? ஆமாவா? அப்படி சொல்லிட்டு டேஜன் கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. டேய் ஹோபி, எப்புட்றா இருக்கா? அடையாளமே தெரில, அப்படியே மாட்ட, எப்புட்றா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படிதான் டேஜனும் ஹோபி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஹோபி பார்த்துட்டு, மாமா நீ தான் மாறல, அப்படியே தான் இருக்க, ஆனால் உன்னை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் மாமா அப்படின்னு ஹோபி அப்படி டேஜனை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. டேஜனும் ஹோபி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோபியோட வேலை என்றைக்குமே இந்த ட்ரக் டீலிங் பண்ணுறது, அப்புறம் கன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவார் தாய்லாண்டில். ஸோ அதனால் இப்போ தாய்லாண்ட்லேருந்து கொரியாவுக்கு வந்திருக்காரு, அதாவது சியோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படியே தான் மாமாவை பார்த்துட்டு போகலாம், அதாவது டேஜனை பார்த்துட்டு போகலான்னு இப்போ டேஜனும் ஹோபி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி தான் நம்ம ஹோபி சொல்கிறாரு, என்ன மாமா, ஆமாம் ரூமில் என்ன பண்ணுறத அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹோபி நேராக ரூமுக்கு வராரு. டேஜன், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ கீழே போ. அம்மா என்னமோ வச்சிருக்க, நீயும் சரியான பொம்பளை போருக்கி, ஏதாவது ஃபிகர் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு ஹோபி கேட்குறான். இப்போ அப்படியே தான் டேஜனும், அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, நீ போ அப்படின்ட்டு இப்போ டேஜன் அப்படியே துரத்திட்டு இருக்காரு. ஹோபியும் கேட்காம அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறான். பார்த்தா அப்படியே தான் அந்த அந்த பொண்ணு படுத்துருக்கா. ஹோபி பார்க்குறான், மாமா செமையான பொண்ணு தான், நம்ம ஃபிகரு, நைட்டு என்ன ரவுண்டா அப்படின்னு ஹோபி கேட்குறான். டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, உனக்கு வேணா சொல்லு ஒரு பொண்ணை ஃபிகரை அப்படியே ஆ அப்படின்ற மாதிரி டேஜன் கேட்குறாரு. இப்போ ஹோபி பார்க்குறான், ஏன் எனக்கு அந்த பொண்ணு இந்த பொண்ணு கூட, அதுவும் இல்லாமல் பார்க்க நல்லா கிக்கா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கா, ஃபஸ்ட்டு ட்ரை நான் பண்ணிட்டா மாமா, ரொம்ப நாளாச்சு மாமா, அதே மாதிரி நான் பண்ணதும் இல்லை, ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு ஹோபி கேட்குறான். இப்போ அப்படியே தான் நம்ம டேஜன் பார்க்குறாரு. ஐயோ நீ வேற கேட்டியா, சரிடா எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம டேஜன் சொல்கிறாரு. இப்போ ஹோபி பார்த்துட்டு, மாமா நீயா ஓகே சொல்கிற அப்படின்னு ஹோபி கேட்குறான். சரிடா எடுத்துக்கோடா, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்க, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் ட்ரை பண்ணதில்லைன்ற, எடுத்துக்கோ அப்படின்னு டேஜன் சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஹோபி பார்த்துட்டு, ரொம்ப நல்லது மாமா, அப்போது இவளை என் வண்டியில் போடு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. இப்போ அப்படியே டேஜன் பார்த்துட்டு, சரி அப்புறம் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு போடுறேன்னா, நாளைக்கு நைட்டு இவ எனக்கு இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே டேஜன் சொல்கிறாரு. ஹோபியும் சரி மாமா அதெல்லாம் வந்துடுவா, இன்னைக்கு நைட் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹோபி இப்போ என்ன பண்ணுறானா, டேய் இந்த பிள்ளையை தூக்கிட்டு நம்ம வண்டியில் போடுங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹோபி சொன்னோன்னே இப்போ ஹோபியோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு ஹோபியோட காரில் பேக் சீட்டில் போடுறாங்க. ஹோபி அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி மாமா அப்போ நான் கிளம்புறேன், நைட்டு முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு உனக்கு இருப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தான் அவர் வண்டி எடுத்துகிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ ஹோபி அப்படியே தான் யார்ட்டையும் கால் பேசிக்கிட்டே அப்படியே தான் நேராக அவரோட மேன்ஷனுக்கு அந்த பொண்ணோட அப்படியே போகிறாரு. இப்போ அப்படியே தான் அப்படியே அந்த பொண்ணை பிரைடல் ஸ்டைல் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே, பா நாமா இருக்கா, அத்தானே ட்ரக்ஸ் ஏறுதுல்ல, ஐயோ இது வரைக்கும் எந்த பொண்ணி நான் போட்டதில்ல, ஒன்று தான் ஃபஸ்ட்டு, ம் வாடி செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹோபி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இப்போ அந்த பொண்ணு அப்படி தான் அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ ஹோபி நேராக அப்படியே அவனோட ரூமுக்கு அந்த பொண்ணை போய் அப்படியே படுக்க வைக்கிறான் அந்த பெட்டில். அப்படியே ஹோபி கொஞ்ச நேரமே அந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல, அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு மாதிரி அவனுக்கு அப்சர்ஷனாக இருக்குது, இப்போயே எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அப்படியே அவன் ஹோபி வெளியே வரான், அவன் பாடி கார்டு அங்கேயே தான் நிற்கிறாங்க. டேய் யாருமே மனுஷனில் இருக்கக்கூடாது, உடனே எல்லாம் கிளம்புங்க, பாஸ் நாங்கள் வேணால் வெளியே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, யாரும் இருக்கக்கூடாது, ஒழுங்காக நீங்களே சைலண்டாக கிளம்பிடுங்க அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் வரணும், என்ன புரியுதா அப்படின்ற மாதிரி ஹோபி அப்படியே அந்த பாடி கார்டை பார்த்து கேட்குறாரு. இப்போ அந்த பாடி கார்டை சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பாடி கார்டையும் கூப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஹோபி நேராக அப்படியே வரான். டைம் இப்போ ஒரு 9 o'clock போல் இருக்கும். இதுதான் கரெக்டான டைம், போகலாம் அப்படின்ட்டு ஹோபி இப்போ நேராக அப்படியே தான் ரூமுக்கு வரான். வந்து பார்க்குறான் அந்த பொண்ணு அப்படியே தான் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஏய் எதுக்கு பழற, இல்லை என்னை விட்டுருங்க, நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஏய் எதுக்கு பழற, ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன், இன்னைக்கு 1 night மட்டும், அதுக்கப்புறம் விட்டுடுறேன், அதுக்கப்புறம் என் மாமாட்ட ஒன்று விடுறேன், அவன் உனக்கு கொஞ்ச நாள் வச்சுப்பான், அதுக்கப்புறம் அவனை ஒன்று விட்டுருவான், நீ எப்படிலாம் போவ எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது,
நான் இன்னைக்கு ஒன் நைட் எனக்கு வேணும். அப்படியே ஹோபி அப்படியே அவன் ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க வரான். இப்போ அப்படியே அந்த பொண்ணு, இல்லை இல்லை இல்லை, எனக்கு எங்கள் அப்பா கிட்ட போகணும். எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை சார். என்னை விட்டுருங்க சார். ஐயோ, என்னை விட்டுருங்க. எனக்கு இது என்ன இடம்னு தெரியல. என்னை விட்டுறீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன். நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை. இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஹோபி, ஏய் இப்போ எதுக்கு கத்துற? இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு கிட்ட நல்லா க்ளோஸாக வந்துட்டு அப்படியே அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு, "ம், ம், விடுங்க, என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு அவ கேட்குறா. ஏய் எதுக்கு இப்போ புஷ் பண்ண? எதுக்கு இப்போ புஷ் பண்ண? எனக்கு தெரியாது. எதுக்கு இப்போ நீ புஷ் பண்ண அப்படின்னு ஹோபி அப்படியே கோவமாக கேட்குறாரு. என்னை விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை சார். நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை. ஏய் வாய முறை, என்னடி நீ நினைக்கிற பொண்ணு இல்லை, நீ நினைக்கிற பொண்ணு இல்லை, நான் நினச்ச பொண்ணு நீ தான். இப்போ என்ன அப்படின்னு ஹோபி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே அந்த பொண்ணுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படி தாங்க முடியாமல் ஹோபியோட ஷோல்டராக பிடிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால டக்குன்னு அவள் கையை எடுத்துகிட்டு போய் அப்படி பெட்டோட கார்னரில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நீ இங்கே ப்ரெஸ் பண்ணலாம்ல அப்படின்ட்டு ஹோபி என்ன பண்ணுறாருனா அப்படியே அந்த பொண்ணோட கையை எடுத்து அவன் செஸ்ட்டில் வச்சுக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு டக்குன்னு எடுக்கிறா. இப்போ மட்டும் நீ எடுத்த நான் வைப்பேன் அப்படின்ட்டு ஹோபி என்ன பண்ணுறானா அந்த பொண்ணோட செஸ்ட்டை தொட போகிறான். இப்போ அந்த பொண்ணு, வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அவ்வளோ இப்போ போய் அப்படியே ஹோபியோட செஸ்ட்டில் வேண்டாம் வெறுப்பாக வைக்கிறா. இப்போ அப்படியே ஹோபி சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, இப்படிவோ வழிக்கு அப்படின்ட்டு இப்போ ஹோபி என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த பொண்ணோட காலை பிடிச்சி ஒரு இழுக்கிறாரு. அவள் அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துக்கிறா. இன்னைக்கு நைட்டு நீ என்னோடது அப்படின்ட்டு ஹோபி அப்படியே அவரோட ஷர்ட்லாம் தூக்கி கடாசிட்டு அப்படியே மேலே நாக்கடா அப்படியே அந்த பொண்ணோட மேலே படுக்க வராரு. இப்போ அந்த பொண்ணு, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், இதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பா கிட்ட விடுங்க, எங்கள் அப்பா என்னை தேடுவார். உங்கள் அப்பாவா? உங்கள் அப்பாலாம் இல்லை, நான் தான் உனக்கு இதுக்கப்புறம் அப்படின்ட்டு இப்போ ஹோபி என்ன பண்ணுறாருனா அப்படியே அந்த பொண்ணோட கழுத்தில் அப்படியே வெட்கீஸாக கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு, ஒரு அருவருப்பாக இருக்கு. என்னை வெட்டுங்க சார் ப்ளீஸ், உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், உங்கள் காலில் விழுறேன், என்னை விட்டுருங்க, பெக் பண்ணி கேட்குறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு உண்மை கதறி கதறி அழுதுட்டுருக்கா. இதெல்லாம் ஹோபிக்கு கேட்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அடச்சை, ஃபர்ஸ்ட் ட்ரைவே இப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அந்த பொண்ணோட கன்னத்தில் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா ஹோபியோட கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதில் பதிஞ்சிருக்கும். இப்போ அந்த பொண்ணு அப்படியே தான், என்னை விட்டுருங்க சார், நான் என்ன சார் உங்களுக்கெல்லாம் பண்ணேன், என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி அப்படி தான் அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹோபி அதெல்லாம் எதுவுமே பெருசாக கேட்காம அந்த பொண்ணோட சட்டையை பிடிச்சி கிழிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு, சார் சார் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார் ப்ளீஸ் சார், எனக்கு எங்கள் அப்பா கிட்ட போகணும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு உண்மையாக அழுதுட்டு இருக்கா. நீ எப்படி உங்கள் அப்பா கிட்ட போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹோபி அப்படியே தான் அப்படியே சட்டையை கிழிச்சு அந்த பொண்ணை ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்படியே ஹோபிக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே தான் ஹோபி அப்படி இந்த பொண்ணு கூட அப்படி இப்படின்னு ஃபிசிக்கலி தப்பாக இருக்காரு. இப்போ அப்படியே ஹோபி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் அப்படியே படுக்கிறாரு. அந்த பொண்ணு கதறி கதறி அழறா. ஏன்னா அவளோட வெர்ஜன் இப்போ அவள் இழந்துட்டான்னு, அதுவும் இல்லாமல் மாஃபியானா கண்டிப்பாக அவங்கள கேரே எடுத்துக்க மாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவள் அப்படியே கதறி கதறி அழறா. சார் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன் சார் இப்படி என் லைஃப்பில் இப்படி பண்ணீங்க, இதுக்கப்புறம் என் லைஃப்பை யார் சார் கேரண்டி தருவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழறா. ஏய் ஏன்டி உன் லைஃப்க்கு கேரண்டி தரணும், யாரி முதல்ல, ஜஸ்ட்டு ஒன் நைட் மட்டும்தான், அவ்வளோதான், உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன், என் மாமா உன்னை வச்சுருந்தான். சரி அப்போ தான் தாய்லாண்ட்லேருந்து வந்தேன். சரி அப்படியே வந்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு அப்படியே நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு, உன் கூட தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், இது வரைக்கும் யாரு கூட பண்ணதில்லை, ஆனால் உன் கூட ஃபஸ்ட் ட்ரை பண்ண மாதிரியே தெரிலடி, டே இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்ன என் கூட பர்மனெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு ஹோபி கேட்குறான். நீங்கள்னா ஷாக்காக பார்க்குறீங்க அழுதுகிட்டே. ஃபஸ்ட் ட்ரைவே என்னை விடலை, அந்த அளவுக்கு பண்ண விடலை, பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு இன்னும் வேணும், ஐ வாண்ட் மோர்
அப்படின்ட்டு ஹோபி என்ன பண்ணுறானா இன்னுமே அந்த பொண்ணு கூட தப்பாக நடந்துக்கிறான். இப்போ அப்படியே அந்த பொண்ணு அதெல்லாம் தாங்க முடியாமல் அப்படியே அழுதுட்டு இருக்கா. அம்மா, என் பேர் ஹோபி, உன் பேர் என்ன? இப்போ அந்த பொண்ணு ஹோபி அழுதுகிட்டே பார்க்குறா. இப்போ ஹோபி பார்த்துட்டு, ஏய் உன்னை தான் கேட்குறேன், என்ன ஆச்சு? ரொம்ப ஒரசீனா போடாத. என்ன வலிக்குதா? வலிக்குதா செய்யும், பின்ன நீ வேர்ஜின் தானே, அப்போனா வலிக்கும். மறுபடி பண்ணது இல்லையா? எனக்கு ஆச்சரியமா இருக்கே. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பசங்க கூட அப்படி இப்படி இருந்திருப்பாங்களே, டவுட்டாக இருக்கே அப்படின்னு ஹோபி பார்க்குறான். இப்போ அந்த பொண்ணு, இல்லை இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஓ, அதான் ப்ளீட் ஆச்சா? சரி ஓகே, சரி உன் பேர் என்ன அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே கிம் வாயன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ ஹோபி பார்த்துட்டு, வாயன் பரவாயில்லையா, நல்ல நேமாக தான் இருக்குது, சரி ஓகே அடுத்து தூங்கு அப்படின்ட்டு அவன் மட்டும் அப்படி கேரே இல்லாமல் அவன் மட்டும் அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு, அதாவது ஒயனை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்குறான். ஒயன்னா செம பெயினில் துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு கீழே காலுக்கு கீழே செம்மையாக வலிக்குது. எப்படியோ தப்பிக்கணும்னு நினைக்கிறா. இப்போ அப்படியே ஹோபி பார்க்குறா. ஹோபி நல்லா தூங்குறாரு, பார்க்க ஒரு மாதிரி குழந்த மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஏந்திரிக்கிறா. ஆனால் ஹோபி அப்படியே ஒயன் நல்லா ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்காரு. அதனால ஒயனால் ஏந்திரிக்க முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறா, கையெடுக்க பார்க்குறா. பட் ஆனால் ஹோபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒயனால் எதுவும் முடியல. ஒயன் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கா. இப்போ அப்படியே அவள் கண்ணை மூடினா அந்த நைட்டு நடந்த அந்த ஆக்சிடெண்ட் அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒயனுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவள் அன்கான்ஷியஸ் போயிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கத்துனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஐயோ, அப்பாவுக்கு என்ன ஆயிருக்கும்? அப்பா கத்துனாரே, யாரோ ஒரு பிளாக் கலர் கார் மட்டும் நான் பார்த்தேன். அது எங்கள் சைடில் போச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து யாரோ இடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கும்? ஒரு வேளை இந்த மாஃபியாவாக தான் இருக்குமா? இல்லை இவர் தான் என் அப்பாவை இடிச்சிருப்பாரா அப்படின்னு ஒயனோட மைண்டில் அவ்வளோ கேள்விகள். ஆனால் எதுக்குமே ஒயனுக்கு ஆன்சர் தெரியல. பாவம் அப்படி ஒயன் வெயில துடிச்சிக்கிட்டே அப்படி தூங்கியிருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். பார்த்தா ஒயன் பக்கத்தில் ஹோபியை காணும். சரின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படி ஏஞ்சி அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே கீழே இருக்க ட்ரெஸ்ஸை தான் திரும்ப போட்டுக்கிறா. ஏன்னா அவளுக்கு வேறு ட்ரெஸ் தெரியல. ஸோ அப்படியே தான் அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ அப்படியே டோர் அப்படி ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஹோபி தான் அப்படியே அவர் வந்திருக்காரு. இப்போ ஹோபி பார்த்துட்டு, இந்தா ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் நேற்று போட்டிருந்த எதாவது போட போகிற, இந்தா மாற்றிக்கோ அப்படின்னு ஹோபி ரொம்ப அக்கறையாக கொடுக்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை எனக்கு எதுவும் வேணாம். ஏய் அப்போ என்ன, நேற்று நைட்டு போட்டிருந்தியே அதேவா போட்டிருக்க போகிற, ஒழுங்கா இதை மாற்றிட்டு வா அப்படின்னு ஹோபி கொடுக்குறாரு. ஒயனும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி மாற்றிட்டு வந்து நிற்கிறா. ஓகே வா போகலாம். எங்கே? என்னோட மாமா வீட்டுக்கு வா போகலாம். உன்னை ஒருத்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட திரும்ப கொடுக்கணும்ல, வா. இல்லை வேணாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. என்னை வீட்டில் மட்டும் விட்டுறீங்களே, என்னை எங்கேயும் அட்டி கொடுத்துடாதீங்க ப்ளீஸ். ஏய் அதுக்காக உன்னை என் கூடயே வச்சிட்ருக்க முடியும்? நானே உன்னை ஒரு கடன் மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒரு நைட் மட்டும்தான். இப்போது காலையிலேருந்து ஃபோன் அடித்து என்னை சாவடிக்கிறான். நீ வரணுமா? வா போகலாம் அப்படின்னு நம்ம ஹோபி என்ன பண்ணுறாருனா அப்படியே வயனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ ஹோபி பார்க்குறாரு, வயன் அப்படி துடிச்சிட்டு இருக்கா. என்னை கூட்டு போகாதீங்க கூட்டு போகாதீங்கன்னு. ஏய் என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, வா அப்படின்ட்டு ஹோபி அப்படி ஃபோர்ஸாக இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. வயன் இப்போ அப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிட்றா ரொம்ப காலில் விழுந்து. ப்ளீஸ் என்னை அவங்கக்கிட்டலாம் விட்டுறாதீங்க, நீங்களே என்னை வச்சுக்கோங்க, ஆனால் அவங்கக்கிட்ட என்னை விட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா? பயமாக இருக்குதா, இருந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை, அங்கே என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஒரு நாள் ஃபுல்லாக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வாயின் சொல்கிறா. என்னது டார்ச்சர் பண்ணாங்களா? ஆமாம், நீங்கள் என்னை கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் புசானில் இருந்தேன். இப்போ அப்படியே தான் ஒயின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அதாவது அவங்க புசானில் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நிறைய தாட்டி ஒயின் வேக்கப் ஆயிருப்பா. அப்போல்லாம் வந்து அந்த டேசன் என்ன பண்ணியிருப்பானா, ஒயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அப்படியே ஒயின் அங்கே இங்கே டச் பண்ணுறது அப்படி இப்படின்னு. ஒயனோட கண்ணெல்லாம் வந்து மூடி தான் இருக்கும், இருந்தாலும் அந்த வாய்ஸ் கேட்டிருக்கும். ஸோ அதனால தான் இப்போது டேஜன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹோபி சொல்லும் போது அதெல்லாம் வந்து ஒயனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அந்த வேர்டை கேட்டாலே. ஸோ அதனால தான் ஒயன் இப்போது என்னை அங்கே போய் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது ஹோபி பார்க்குறாரு, என்ன சொல்கிற, என் மாமா உன்னை தப்பாக டச் பண்ணாரா
அப்படின்ற ஹோபி கேட்குறாரு. வாயனும் ஆமாம், ஏன்னா அவங்க மட்டும் விட்டுறாதீங்க, நீங்களே என்னை வச்சுக்கோங்க, இல்லை நீங்களே என்னை கொண்டு போட்டுருங்க, ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் விட்டுறாதீங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யார் என்னை காப்பாற்றுவா? நீங்கள் என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு வச்சு என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க ப்ளீஸ். ஒன்று நீங்களே என்னை வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்னை சாவடிச்சிருங்க, ஆனால் அங்கே மட்டும் என்னை விட்டுறாதீங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேணாம் அப்படின்ற மாதிரி வாயன் இங்கே கெஞ்சிட்ருக்கா. ஹோபிக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஏய், அதுக்காக நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வா அப்படின்ட்டு ஹோபி தர வாயனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. வாயனுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது, எங்கேயா போய் விட்டுருவாரான்ற மாதிரி. இப்போ அப்படி தான் ஹோபியோட காரில் வாயனை ஏற சொல்கிறாரு. ஆனால் வாயன் ஏறுற மாதிரி இல்லை, ஏறவே மாட்டேன்றா. இப்போ ஹோபி என்ன பண்ணுறான்னா அப்படியே வாயனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ அப்படியே ஹோபி ஏறிக்கிறான். அப்படியே தான் கார் நேராக ட்ராவல் ஆகி எங்கே போகுதுன்னா ஒரு பிரிட்ஜு கிட்ட நிற்கிது. ஒயன்னா இங்கே பின்னாடி செம்மையாக ரொம்ப பயந்துட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா, திரும்ப நம்ம நரகத்துக்கே போக போகிறோன்ற மாதிரி. இப்போ ஹோபி அப்படி தான் கார் ஸ்டாப் பண்ணி இறங்கு. ஐயோ வந்துட்டோமா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, இப்படியே என்னை விட்டுங்க, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வாயின்னு சொல்கிறா. ஏய் வாயை முட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி. இப்போ ஹோபி சொன்னோன்னே இப்போ வாயினும் இறங்கி வரா, பார்க்குறா. அங்கே அப்படியே தான் ஹோல் சிட்டியோட வியூ அப்படியே அழகாக தெரியுது அந்த பிரிட்ஜில் நின்று பார்த்தா. இப்போ அப்படியே ஹோபி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் இங்கே நெல்லு அப்படின்னு ஓபி சொல்கிறாரு. இப்போ வாயனும் என்னடா இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓபி அப்படி பார்த்துட்டே இருக்கா. வாயன் என்னதுக்கு அப்படி பார்க்குற, அங்கே பார் அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் அங்கே நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வாயன் பார்க்குறா, சின்னதாக அவள் ஸ்மைல் வருது. ஹோபி பார்க்குறாரு. வாயன் லைட்டாக ஸ்மைல் பண்ணா, அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. டக்குன்னு நம்ம ஹோபிக்கு ஏதோ ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. டக்குன்னு ஹோபி தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறான். இப்போ வாயன் பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, தண்ணி கொண்டு வரவா அப்படி சொல்லிட்டு வாயன் என்ன பண்ணுறான், அப்படியே இந்த காரில் தண்ணி தேடுறா. அங்கே ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது. இப்போ அப்படியே வாயன் எடுத்துகிட்டு வந்து ஹோபிக்கு கொடுக்குறா ரொம்ப அக்கறையா. ஹோபி பார்க்குறாரு, அப்படியே வாயனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு என்னமோ ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஞாபகம் வருது. ஹோபி அப்படியே வாயனே பார்த்துட்டு இருக்கான். அப்படி தான் ஹோபிக்கு என்னமோ சைல்ட்ஹுட்டில் என்னமோ சம்திங் ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இப்போ அப்படியே ஹோபி அப்போது அது நீயா என்னோட அப்படி சொல்லிட்டு ஹோபி இப்போ அப்படியே தான் இல்லை இருக்காது, அது நீயா இருக்காது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே வாயன் கையில் இருக்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தான் நிற்கிறான். இப்போ ஹோபியை பார்க்குறா வாயன். என்னாச்சு, யார் அந்த பொண்ணு, நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை சார், என்னை வெட்டுருங்க சார் அப்படின்னு நம்ம வாயன் சொல்கிறா. இப்போ அப்படியே ஹோபி பார்த்துட்டு ஏய் காரில் ஏறு அப்படின்னு ஹோபி சொன்னோன்னே வாயனுக்கு ஒன்றும் புரியல. அவளும் இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறா. ஹோபி கொஞ்ச நேரம் அந்த பிரிட்ஜை நின்று பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு என்னமோ ஃப்ளாஷ்பேக் வருது. இப்போ ஹோபி அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே இப்போ காரில் அப்படியே உட்கார்றாரு. இப்போ அப்படியே இந்த கார் நேராக அப்படியே தான் அந்த மேன்ஷனுக்கே போகுது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் அந்த பிரிட்ஜுக்கு என்னை கூட்டு போனீங்க? அது கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கூட்டு போனேன், சரி இறங்கு அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. வாயனு இறங்கிடுறா. அப்படியே ஹோபி அந்த கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவனும் இப்போ வீட்டுக்குள்ளே வரான். வாயன் இப்போ பார்க்குறா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு வாயன் கேட்குறா. என்ன, எல்லா நீங்கள் யார், ஏன்னு நீங்கள் கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு வாயன் கேட்குறா. இப்போ அப்படியே ஹோபியும் சொல்கிறான், இங்கே பாரு, நான் ஒரு மாஃபியா, நான் ட்ரக் டீலிங் பண்ணுற ஆள், கன்னும் டீல் பண்ணுவேன். ஆக்சுவலி நீ என் மாமாவுக்கு கிடச்ச, நான் தாய்லாண்ட்லேருந்து அப்போ தான் வந்தேன், பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் ஒன் நைட் இருந்ததில்லை. சரி உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் உன் கூட நேற்று ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படின்னு ஹோபி இழுக்கிறாரு. இப்போ வேணும் அதுக்கப்புறம் அது வந்து அப்படின்னு ஹோபி அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. சரி நீங்கள் இன்னும் உங்கள் மாமா கிட்ட என்னை விடலை, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, உங்கள் மாமா கிட்டே என்ன விட்டுறீங்களா அப்படின்னு வாயன் கேட்குறா. இப்போ அப்படியே ஹோபி அப்படியே வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ ஹோபி அப்போ நீ என்னை விட்டு போறியா அப்படின்னு நம்ம ஹோபி கேட்குறான். வாயனுக்கு ஒன்றும் புரியல. என்னது, ஏய் அப்போ என்னை விட்டு போறியா நீ, என் மாமா கிட்டே போனா நிரந்தரமாக நீ அங்கே தான் இருக்கணும், அவன் திரும்ப என்கிட்ட தரமாட்டான், நீ நிரந்தரமாக அங்கே தான் இருக்கணும், நீ அங்கேயே போறியா, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறான். இல்லை 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 வேணாம், அங்கே என்னை கூட்டு போயிடாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு வாயன் சொல்கிறா. இதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டுப்பாரு,
அப்படியே உனக்கு கழுத்து நடிச்சு நானே கொன்னுடுவேன் அப்படின்னு நம்ம ஹோபி சொல்லிட்டு இப்போ நேரா அப்படிதான் கிச்சனுக்கு போறாரு. அப்படி ஒயின் உட்காந்துருக்கா. இப்போ ஒயினுக்குலாம் ஒன்றும் புரியல ஏன் ஹோபி இப்படி பண்றாருன்னு. இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஹோபி அப்படிதான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வராரு. எனக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் நீங்க எதுக்கு, வாயை மூட்டு சாப்பிட்டு அப்படின்ட்டு அப்படிதான் ஹோபிக்கு என்னன்னே தெரியல. ஒயினை ரொம்ப டேக் கேர் பண்றான். இப்போ அப்படிதான் ஹோபி சாப்பிடு அப்படின்ட்டு ஒயினுக்கு ஃபீட் பண்றான். ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை நான் வாயை மட்டும் சாப்பிடுன்னு அப்படின்ட்டு இப்போ அப்படிதான் ஹோபி அப்படியே ஒயினுக்கு ஃபீட் பண்ணுறான். ஒயினுக்குலாம் ஒன்றும் புரியல. ஏன்னா நேத்தெல்லாம் ஹோபி நம்ம பேச்சை கேட்கவே இல்லை, அதாவது அக்ரெசிவாக நடந்துக்கிட்டாரு. இன்றைக்கே ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சீனை கட் பண்ணி டேஜனை பார்க்கலாம். டேய், இந்த டேஷ் என்னடா பண்ணுறான், அவளை கூட்டு வர சொன்னல, இன்னும் என்னடா பண்ணுறான் அவன், இன்னும் பொறுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு இப்போ டேஜன் கத்திட்டு இருக்காரு. பாடி கார்டெலாம் பீதியில் இருக்காங்க. ஏன்னா இனிமே நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஹோபி கூட்டு வருவான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் இனிமே ஹோபியும் வரல, நீங்களும் வரல. இப்போ அதனால தான் இப்போ டேஜன் கத்திட்டு இருக்காரு. இப்போ ஹோபிக்கு கால் பண்ணாலும் ஹோபி ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா டேஜன் வருது, அதாவது அந்த காண்டாக்டில் வருது, கால் காண்டாக்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஹோபி அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே டேஜன்லாம் சமகான்ல அப்படியே ஹோபி இருக்க இடத்துக்கு வரலான்னு வரான். இப்போ அப்படிதான் ஹோபி தா தண்ணி குடி அப்படின்ட்டு ஹோபி என்ன பண்ணுறான்னா, சரி நான் ஃபோன் பேசிட்டு வரேன், நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு ஹோபி அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஒயினும் அப்படி தான் சரின்ட்டு ரூமுக்கு போயிடுறா. இப்போ ஹோபி அப்படியே அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி, ஹலோ மாமா, என்ன மாமா அப்படின்னு ஹோபி கேட்குறான். டேய், அந்த பொண்ணை இங்கே கூட்டு வர சொன்னல, இன்னும் என்னடா இன்னும் கிழிச்சிட்ருக்க அப்படின்ட்டு இப்போ டேசன் கேட்குறாரு. இப்போ ஹோபியும், மாமா இப்போ என்ன நைட்டு தானே உனக்கு வேணும், அது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன், அப்புறமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறான். இப்போ அப்படியே தான் டேஜன் பார்க்குறாரு. டேய், எனக்கு தெரியாது, நைட்டுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படி டேஜன் சொல்லிட்டு அவர் இப்போ நேராக ஹோபியோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே பாடி கார்டை சொல்லி வண்டியை திருப்ப சொல்கிறாரு. இப்போ பாடி கார்டும் அப்படியே அவன் வண்டியை திருப்பிட்டு நேராக இப்போ டேஜன் வீட்டுக்கு தான் அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். டேஜன் இப்போ ஃபோனை வச்சிடுறான். இப்போ ஹோபி வயனை கொடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஹோபி அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அப்படியே அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஓப்பன் பண்ணா அதில் ஒரு அழகான டைரி இருக்குது, ஒரு பிங்க் கலர் டைரி. அது ஹோபியோட டைரி கிடையாது, அது ஹோபியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான அவங்களோட டைரி அது. இப்போ ஹோபி அந்த டைரி எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஹோபி அவர் மைண்ட் வாய்ஸ், இந்த டைரிக்கான சொந்தக்காரியை நான் எங்கே தேட போகிறேன், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை தான் நான் ட்ரீம் கேர்ளாக நினச்சிட்ருக்கேன், ஆனால் அவள் எங்கே போனா எங்கே இருக்கா அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹோபி என்ன பண்ணுறாருன்னா அந்த டைரி அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஓப்பன் பண்ணா அந்த டைரியோட ஃபஸ்ட் பேஜ் லாக்கில் இருக்குது. அதாவது அந்த டைரி எப்படிப்பட்ட டைரினா அந்த சாவி போட்டால் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி டைரி. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ ஹோபி பார்க்குறாரு, இந்த சாவி கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கும். ஆமாம், ஒயின் கழுத்தில் ஒரு செயின் பார்த்தேனே அப்படின்னு ஹோபி என்ன பண்ணுறாருன்னா நேராக ஒயினோட ரூமுக்கு தான் வராரு. இப்போ ஒயினோட ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஹோபி அந்த டைரியோட உள்ளே வராரு. இப்போ ஒயின் அப்படிதான், என்ன என்ன வேணும் அப்படின்னு வாங்கி கேட்குறா. இப்போ அப்படியே ஹோபி உன் கழுத்தில் இருக்க செயினை கூட அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. இதுவா அப்படின்னு வாங்கி கேட்குறா. அதுதான், கழட்டி கூட அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறாரு. இல்லை, நான் கழட்ட மாட்டேன், இது என் ஃப்ரெண்டு எனக்கு சின்ன வயசில் எனக்காக ஆசாசையாக எனக்கு கழுத்தில் அவன் மாட்டி விட்டான், அதை நான் கழட்ட மாட்டேன், அவன் எனக்கு கழட்டக்கூடாது சொன்னான், அதனால நானும் கழட்டாமல் வச்சுருக்கேன், நான் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாயின் சொல்கிறா. ஏய், இந்த டைரி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹோபி காட்டுறான். ஒயினும் அந்த டைரியை பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கும் மைண்டில் நிறைய ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. இப்போ ஹோபி, இது ஞாபகம் இருக்கா ஒயின் உனக்கு அப்படின்னு ஹோபி கேட்குறான். ஒயனுக்கும் அப்படி நிறைய மெமரிஸ் வருது. ஆக்சுவலி ஒயன் தான் நம்ம ஜேஹோப்போட, அதாவது ஜேஹோப் தேடிட்டு இருக்க, அவ்வளோ நாள் தேடிட்டு இருக்க அந்த ட்ரீம் கேர்ள். ஸோ ஹோபிக்கு இப்போ தான் தெரிய வருது, ஒயன் எப்படி ஒயன் இருக்க அப்படின்னு. இப்போ ஒயனை பார்க்குறான். ஹோபிக்கு இப்போ தான் தெரிய வருது ஒயன் தான் அந்த ட்ரீம் கேர்ள்னு. ஒயனுக்கு இப்போ தான் புரியுது நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அது ஹோபி தான்னு. ஹோபி டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டான். நீங்கள் ஹோபி, அப்போ நான் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நீ தானா அப்படின்ற மாதிரி ஒயின் பார்க்குறா. ஆமாம், நான் தான்
அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது. இப்போ நீங்கள் ஹோபியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படி தான் உங்கள் கழுத்தில் இருக்க அப்படின்னு லாக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அழகான குட்டி சாவி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டைரியும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் அழகான மெமரிஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ஹோபியும் நீங்களும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் தான். ஐ மீன் சின்ன வயசில் நீங்களும் ஹோபியும் எங்கே அங்கே ட்ரிப் போவீங்க. அப்போல்லாம் குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பீங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் லைக் பேப்பர் வழியாக கீழே வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான், அந்த மாதிரி கேமரா தான் இருந்திருக்கும். ஸோ அது வழியாக எடுத்து தான் ஒட்டி வச்சுருக்கீங்க நீங்களும் ஹோபியும் சேர்ந்து. ஸோ அதெல்லாம் இருக்குது. நீங்களும் ஹோபியும் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஹோபி ஃபைனலி உங்களை கண்டுபிடிச்சிட்டான்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் தான். ஸோ நீங்களும் ஹோபி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஹோபி, நீ தானா இது? எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தான் வயன். எனக்கு பேரை கேட்டோடனே எனக்கு இந்த பேரை எங்கேயும் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அதான் நான் அந்த பிரிட்ஜுக்கு ஒன்று கூப்பிட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? அந்த பிரிட்ஜில் தான் நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹோபி கேட்குறான். ஸோ அப்படியே வாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போகலாம். ஸோ சின்ன வயசில் இப்படி தான் வயனும் அவங்க அப்பா அம்மா கூட அவரே ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் அந்த வண்டி நின்றுடும். ஸோ அதனால் அவங்க அப்பா எவ்வளோ செக் பண்ணி பார்ப்பாரு. பட் ஆனால் அது கார் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்லை. இப்போ வயன் வெளியே வருவா. அப்போ தான் அவள் தூரத்துலேருந்து ஒரு பையனை பார்ப்பா. அந்த பையன் ஒரு மாதிரி லோன்லெஸ்ஸாக அப்படி உட்காந்துருக்கான். ஏன்னா இப்போ தான் அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதனால தான் அந்த பையன் ஒரு மாதிரி லோன்லியாக உட்காந்துருப்பான். அவன் தான் ஹோபி. ஸோ அதனால தான் இப்போ அந்த பொண்ணு, அதாவது வயன், நம்ம ஹோபியை கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பாடெலாம் வாங்கி தந்திருப்பா. அதுலேருந்து ஹோபியும் வயனும் நல்லா ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஹோபி வயன் கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 2 பேரும் மீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் டேஸஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹோபியை அவர் ஊர்லேருந்து அவங்க மாமா வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க, வயனும் ஹோபியும். அதுக்கப்புறம் ஹோபியும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வயனும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஹோபி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்களும் ஹோபி அப்படியே ரொம்ப நேரம் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஹோபி அப்படியே தான் அந்த டைரியில் இருக்க எல்லா பிக்ஸையும் பார்த்துட்டு, வயன் இதெல்லாம் செம மெமரிஸ்ல. நீ என்கிட்ட அந்த டைரி லாஸ்ட்டாக கொடுத்தல, ஆனால் சாவி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் உனக்கு ஒரு லாக்கெட் செஞ்சு உன் கழுத்தில் மாட்டி விட்டுட்டு இது நீ எக்காடை கொண்டும் நீ அவுக்கவே கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு வயன் அப்படின்னு ஹோபி சொல்கிறான். நீங்களும் அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. ஹோபி இப்போ உங்களை பார்க்குறான். வயன், என்ன இருந்தாலும் இப்போ என் மாமா வருவான். வந்தா உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணலாம் ஹோபி? இரு, நான் எங்கள் மாமாட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் ஹோபி என்ன பண்ணுறானா, அப்படியே கால் பண்ணுறதுக்குள்ளே இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஹோபியும் ஓப்பன் பண்ணா அவங்க மாமா தான். என்னடா ஹோபி, கொஞ்சம் விட்டா அந்த பொண்ணை நீயே வச்சுப்ப போல அப்படின்ற மாதிரி அந்த மாமா அப்படியே என்ன பண்ணுறாருனா ஹோபி தள்ளி விட்டுட்டு அப்படியே வயனோட கையை பிடிக்கிறாரு. ஏய் என்னை விட ஹோபி, எனக்கு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இப்போ வயன் சொல்கிறா. இப்போ டேஜன் பார்த்துட்டு, ஓ கூட ஒரு நாள் தான் இருந்திருப்பான், அதுக்குள்ளே அவனை செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானோ, நான் அதோட உனக்கு நல்லா பண்ணுறேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு டேஜன் பிடிச்சி இழுக்கிறாரு. ஹோபிக்கெலாம் செம கடுப்பு வந்துருச்சு. மாமா விடுங்க அவ கையை. டேய், இன்னைக்கு என் நைட்டு அவ எனக்குடா. ஏய், உனக்கு ஒரு தட்டி சொன்ன புரியாது, வாடி அப்படின்ட்டு டேஜன் அப்படியே ஃபோர்ஸாக இழுக்கிறாரு. ஹோபி அப்படியே வயனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜன் கேட்குறாரு. மாமா அவள் கையை விடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஹோபி கேட்குறான். டேய் ஹோபி, என்னடா பண்ணிகிட்ருக்க? இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு அவன் எனக்கு தானே அப்படின்னு நம்ம டேஜன் கேட்குற. மாமா அவள் கையை விடுங்க ஃபஸ்ட்டு. டேய் அவனை பிடிங்கடா அப்படின்னு நம்ம அவன் பாடி கார்டு சொன்ன. பாடி கார்டு எல்லாமே வந்து இப்போது ஹோபிகிட்ட ஃபைட் போடுறாங்க. ஹோபி எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் கீழே தள்ளிடுறான். இப்போ ஒயன்னா, ஹோபி எனக்கு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒயன் கத்திட்டு இருக்கா. பார்த்தா நம்ம டேஜன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே ஒயனோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்காரு. ஒன்று இவளை விடு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம டேஜன் சொல்கிறாரு. ஹோபின்னா, மாமா வேணாம், அவள் என்னோடது, அவளை என்கிட்ட விட்டுருங்க. அது என்னடா, ஒரு நாள்லே அவள் உன்னோடது ஆக முடியும், அவள் எனக்கு, நான் தான் அவளை கஷ்டப்பட்டு தூக்குனேன், ஆனால் நீ அவளை வந்து தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா? முடியாது, நான் தான் அவளை கூப்பிட்டு போவேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் டேசன் கூப்பிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹோபி அப்படியே அவங்க மாமா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே ஹோயன், ஹோபி
ஹோபி அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் நம்ம ஹோபி செம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கா அவங்க மாமா கிட்ட. இப்போ அப்படியே ஒரு கட்டத்தில் அப்படி டேஜன் என்ன பண்ணுறாருனா ஹோபியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஹோபி அங்கே போய் இடிச்சு கீழே விழுந்துடுறான். இப்போ அப்படியே ஒயனை பிடிச்சி டேஜன் அப்படி காரில் கூட்டு போகலான்னு அப்படி போகிறாரு. இப்போ ஹோபினா மாமா வேணான்னு சொல்லிட்டு ஹோபி வரதுக்குள்ளே அங்கே இருக்க பாடி கார்டு எல்லாம் சேர்ந்து ஹோபியை பிடிச்சிடுறாங்க. இப்போ ஒயன்னா என்னை விடுங்க, ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க, ஹோபிக்கிட்ட என்ன விடுங்க, நான் அவரை தான் காதலிக்கிறேன், அவர் தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கதறீங்க. ஓ அன்னைக்கு ஒன்று பிரியா முடியாமல் பிரிஞ்சு அந்த டைரியோடு வந்தானே, அப்போது அந்த டைரி கொடுத்தது நீதானா அப்படின்னு டேஜன் கேட்குறாரு. ஒயனும் ஆமான்றா. இப்போ அப்படியே உங்களை பிரித்தது நல்லதாக போச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் டேஜன் அப்படியே ஒயனை கூட்டு போய் செம்ம டார்ச்சர் பண்ணுறாரு. இப்போ அப்படியே 1 வீக் அப்புறம் பார்க்கலாம் இப்படியே ஹோபி ஒயனை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ அப்படியே தான் டேஜன் உட்காந்துட்ருக்கான். அப்படியே ஹோபி டேஜன் கூட செம்ம ஃபைட் போட்டுட்ருக்காரு. அப்போ அப்படியே நம்ம ஹோபி எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு உன் அம்மாவை நான் தான் கொன்னேன்றாரு. இப்போ ஹோபிக்கெலாம் செம்ம ஷாக் ஆகுது. மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹோபி கேட்குறான். ஆமாண்டா, உன் அம்மாவை நான் தான் கொன்னேன், உன் அப்பனையும் தான். அவங்க ஆக்சிடெண்ட்லாம் ஒன்றும் சாகலை, நான் தான் கொன்னேன், அந்த 2 பேரையும் போட்டு தள்ளினேன், என்ன சொல்லவா அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் நம்ம டேஜன் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே எல்லா ஸ்டோரிஸையும். ஸோ வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். இப்போ அப்படி தான் என்ன ஆயிருக்குன்னா நம்ம டேஜனுக்கு அப்பையிலேருந்தே ஹோபியோட அம்மா மேலே கண்ணு. ஸோ அவர் வேற யாரும் இல்லை, நம்ம டேஜன் ஹோபி அப்பா இருக்கார்ல, அப்பாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான். அவங்க சிஸ்டர் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஜன் தனியாக தான் இருந்திருப்பாரு. அப்போல்லாம் ஹோபியோட அம்மா மேலே அவருக்கு அவ்வளோ கண்ணு. அப்படிதான் ஒரு நாள் ஹோபியோட அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு வரும்போது இந்த விஷயம் ஹோபியோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். அப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபைட் நடந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பானா டேஜன் அப்படியே நம்ம ஹோபியோட அம்மாவை அடிச்சிருப்பாரு. அது அடியில் அவங்க ஒரு இடத்துல போய் இடிச்சு அப்படி விழுந்து இறந்துருப்பாங்க. அதை தாங்க முடியாமல் ஹோபியோட அப்பா என்ன பண்ணுவார்னா நம்ம டேஜன் அடிக்க வந்திருப்பாரு. ஹோபியோட அப்பா அப்படி டேஜன் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு கத்தி இருக்கும், அதாலே அவர் கழுத்து அப்படி கிழிச்சிடுறாரு. அதனால பிளட் வந்து அவர் அங்கே இறந்துடுறாரு. ஸோ இந்த விஷயம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் அங்கே பெட்ரோல் ஊற்றி அப்படியே ஃபயர் எரிய விட்டுறாரு. அப்போ தான் ஒரு குழந்தை கத்துற சவுண்டு கேட்குது. பார்த்தா ஹூபி தான், அவன் சின்ன பையன், அவன் கத்திட்டு இருக்கான். அப்படியே தான் நம்ம டேஜன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ இதெல்லாமே சொல்கிறாரு. அப்படியே ஹோபிக்கு கண்ணில் அவ்வளோ கண்ணீர். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை சாவடிச்சதே அவங்க மாமா தான் தெரிய வந்த உடனே ஹோபிக்கெலாம் மனசே உடஞ்சிருது. மாமா என்ன மாமா சொல்கிறீங்க, அப்பா அம்மாவை? ஆமாண்டா, நான் தான் போட்டு தள்ளினேன் அம்மாவையும் அப்பாவையும். என்ன அப்போ ஆனால் நான் ஒரு வேலைக்காரன் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். தாய்லாண்டு ஒன்று அனுப்பினேன், சைனாக்கு அனுப்பினேன், ஜப்பானுக்கு அனுப்பினேன், எல்லாம் ட்ரக் டீலிங்க்கு. இப்போ தாய்லாண்டு மட்டும் ஒன்று எதுக்கு அனுப்புனா, என் விஷயத்துக்கு கிளியர் பண்ணுறதுக்கு தான். நினச்சபடியே எல்லாத்தையும் நீ முடிச்சு கொடுத்துட்ட. நல்லா மாமாவுக்கு பண்ணணும்னு சூப்பராக தரமாக செஞ்சுட்ட. அதுக்கு வெல்டன் பாய். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது இந்த கதையில். நான் இந்த கதையில் வில்லன். அதான் இன்னைக்கு இந்த கதையில் நான் வில்லனாவே உனக்கு நான் அமைஞ்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி டேஜன் சொல்கிறாரு. இப்போ ஹோபிக்கு மனசே உண்மை உடஞ்சிருது. அதனால அவனை ஹார்ட் ப்ரோக் பண்ணிட்டாரு. எமோஷ்னலி டேமேஜ் பண்ணனால ஹோபியை செம்மையாக அடிக்கிறாரு. ஹோபியோட மவுத்தில் இருந்தெல்லாம் பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹோபி அப்படியே துடிக்கிறான். இப்போ அப்படியே டேஜன் அப்படியே ஹோபியோட கழுத்தில் மிதிச்சு அப்படியே உன்னையும் முடிக்க போகிறேன், ஏன்னா என் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஹோபியோட கழுத்தை நெரிக்கிறாரு. இப்போ பின்னாடியிலேருந்து யாரோ கல் எடுத்து நம்ம டேஜன் அடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி தான் அவன் அப்படி சரிஞ்சு விழுந்துடுறான். அதாவது அவனுக்கும் பிளட்டு ப்ளீட் ஆகிட்டே இருக்குது தலையிலேருந்து. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஒயன் தான். அப்படியே ஒயன் நின்றுட்டு இருக்கா. ஹோபியா அப்படியே ஒன்று துடிக்கிறான். ஹோபி என்னாச்சு உங்களுக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படிதான் அந்த பிளேஸ்லேருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு அப்படியே ஒயனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா ஹோபியை. ஸோ அப்படியே ஹோபியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா ஒயன். அப்படிதான் ஹோபிக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ டேஜன் அங்கேயே இறந்துடுறாரு. ஸோ கல்லை வச்சு ஒயன் நல்லா அடிச்சிருப்பா. ஸோ அதனால அங்கேயே டேஜன் இறந்துட்டாரு. ஸோ அப்படியே ஹோபியை பார்க்கலாம். ஹோபி ஃபைனலி டிஸ்சார்ஜ் ஆகிட்டான். இப்போ ஹோபியும் ஒயனும் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ அவன் நினச்ச மாதிரியே அவள் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறா. ஸோ ஹோபி இப்போ நேராக ஒயனை புசானுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே அவங்க அம்மாலாம் கதறி ஒயனை பார்த்துட்டு அழுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக ஒயனை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒயனை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி.
ஸோ அதுக்கப்புறம் தான் ஒயனுக்கே தெரிய வந்திருக்கும் அவங்க அப்பா இறந்தது. ஸோ ஆக்சுவலி எதனால டேஜன் அங்கே ஒயனோட அப்பா கொண்டு இருப்பாருன்னா, உங்கள் அப்பா நீங்கள் நல்லா பெரிய லெவலில் சிட்டியில் சியோலில் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து பெரிய லெவலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா காசு வாங்கியிருப்பாரு. யார்கிட்டனா டேஜன் கிட்ட தான் வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால் இப்போ டேஜனுக்கு திரும்ப அந்த அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் அப்பா அதை தராமல் கொஞ்ச நாள் வந்து தள்ளி போட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் ஒரு இடம் அவர் சாவடிச்சிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா உங்கள் படிப்புக்கு தானே வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால் உங்களை டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு டேஜன். ஸோ அது எல்லாமே இப்போ நிரந்தரமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ உங்கள் அப்பாவே இந்த உலகத்தில் இல்லாதனால உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹோபி அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி உங்கள் கூட ரொம்ப நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதே ஒரு ஹாப்பி எண்டிங்காக வச்சுக்கலாம். ஓகேடா மிஸ், இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஜெய்ஹோப்க்கு இந்த மாதிரி கான்செப்ட் போட்டிருப்போமான்னு தெரியல, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம ஜெமனுக்கு பார்க்கலாம். ஸோ ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜெமனுக்கு போடுங்கன்னு. ஸோ நாளைக்கு நம்ம ஜெமன் பார்த்துலாம். அதுவும் மாஃபியா தீமில் தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், மறக்காமல் பாருங்கள். அது மாஃபியா தான். ஓகே தென் ஓகேடா. தென் இன்ஸ்டா ஐடி தென் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பூத்தில் இருக்க சுவிட்ச் அவுட் பண்ணிக்கோங்க மிஸ். தென் எல்லாம் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். எல்லோரும் தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.